ஆபிரகாம், சாத்தனூர் திறக்கப்பட்ட தென்பெண்ணியாற்றில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் அடுத்த குட்டையங்குப்பம் பகுதியில் வீடு தண்ணீருக்குள் மூழ்கி சேதமடைந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட வீடுகள் தான் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த நோட்டு புத்தகங்களை நேரடியாகவே நம்ம பார்க்க முடியும். அந்த மாணவர்களே அந்த புக்குகளை இன்னைக்கு வெயில் அடிச்ச விளக்க அப்படியே காய வைக்கிறாங்க. அதே போன்று அங்க இருக்கக்கூடிய முதியவர்கள் எங்க தஞ்சமடைந்த சூழ்நிலையில் அவர்கள் வீடு இடிந்திருக்கிறது. இவர்கள் எந்த ஒரு அதிகாரியும் நான் பார்க்கவில்லை. அதே போன்று ஒரு போர் வேண்டும் என தற்போது சத்தியம் தொலைக்காட்சிக்கு ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். மேலும் இது போன்று பள்ளி இன்றுதான் திறக்கப்பட்டது. அதனால் இன்றுதான் அந்த புக்கெல்லாம் எடுத்தார்கள். அதாவது குறிப்பிட்டா சொல்லப்போனால் இந்த வெள்ளப்பெருக்கானது 5 நாட்களாகவே கடலில் தத்தளிக்குது. இந்த பகுதி குட்டியாங்குப்பம் பகுதி இந்த எந்த ஒரு அதிகாரம் வரவில்லை என தெரிவிக்கிறார்கள் ஆபரகம். குறிப்பாக சொல்ல போனால் சத்தியம் தொலைக்காட்சி தான் முதன்முறையாக அந்த கிராமத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஆபரகம். இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் அங்க வரல அப்படின்னு அங்க இருக்க மக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க அதிகாரிகள்ட்ட ஏதாவது தகவல் கேட்டீங்களா? இது குறித்து அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? கடலூர் மாவட்ட சிறப்பு அதிகாரியான ககன்தீப் பேடி அவர்களுடைய தொலைபேசி எண்ணை தற்போது நம்ம அந்த இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கோம். அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்காங்க. அதாவது சத்தியம் டிவி செய்தி மூலமாக அதாவது பொதுமக்களுக்கு பாலமா தற்போது நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம். சொல்லப்போனா தொடர்ந்து சத்தியம் டிவி தான் அதாவது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் சூழ்ந்த நிலையிலும் அதாவது நம்ம கழுகு பார்வையில் காய்ச்சிருந்தோம். அதே போல விவசாய நிலங்களையும் கழுகு பார்வையில் காய்ச்சிருந்தோம். அதே போன்று வீடு வீடாக எந்தெந்த பகுதியில பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்தந்த பகுதிகளுக்கு சத்தியம் தொலைக்காட்சி சென்று அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஆபிரகாம். தற்போது இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் வடியாம தான் இருக்குது. வீட்டுல தங்குறாங்களா இல்ல அவங்க இன்னும் நிவாரண முகாம்களை தான் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா? இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க, சரி இன்னும் இரவு நேரங்கள் ஆச்சுன்னா அவங்க அங்கதான் தங்குவாங்களா இல்ல மறுபடியும் நிவாரண முகாம்களுக்கே தங்க போவாங்களா? அந்த முதியவர் நம்மளிடம் தெரிவித்த காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து சொல்ல போனால் அவர் வீடு இடிந்து 5 நாட்களாக எங்கே தங்குவோம் என்று நம்ம கேட்டோம். அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டில் தான் தங்கி கொண்டிருக்கிறோம். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் திருமணம் ஆகி வெளியே சென்று விட்டார்கள். ஆகவே எனக்கு அடிப்படை வீசி அந்த வீடு கட்டித்தர வேண்டும். அதே போன்று அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இதுவரை உணவு, தண்ணீர், இருப்பிடம், அடிப்படை தேவை எதுவுமே வழங்கவில்லை. தற்பொழுது அந்த பகுதியில் தன்னார்வலர்கள் மட்டுமே தற்பொழுது அந்த பகுதியில் உணவு வழங்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தியை நம்ம தற்போது பதிவிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்தோம்னா மாவட்ட நிர்வாக சமூக நலத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில தான் அந்த தன்னார்வலரும் வந்துட்டு இருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தோம்னா அந்த பகுதியில எந்த ஒரு இணைப்புமே கிடையாது சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா கடலூர்ல இருக்க கடைக்கோடி பகுதி தான் இந்த கட்டியாங்குப்பம் உள்ளிட்ட பகுதி. தகவலுக்கு நன்றி பார்த்தசாரதி. தண்ணி வந்ததுல இருந்து நாங்க எல்லாமே வீட்டு உள்ள போகல. நிலைமை எந்த ஒரு ஆறுக்குமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப எந்த ஒரு அதிகாரிகளும் வரல, எந்த ஒரு அரசியல்வாதிகளும் வரல. ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்தாங்க. மற்றபடி யாருமே எதுவும் பார்க்கல, யாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நாங்க இந்த தண்ணி விட்டு போகும்போது மணி 1:30 மணிக்கு இந்த பகுதி விட்டு நாங்க எட்ட போனோம். இந்த ஊர் தலைவர் பையன் டிராக்டர் வச்சு ஏற்றிட்டு போனாங்க. இந்த பீராமலை சாஞ்சில ஊரு அப்படியே ஆண்டி உட்காந்து போய் சாயல எடுக்கல. இந்த வீடா அந்த வீடு பீராமலை உள்ள அப்படி சாப்பிடு ஒரு மணிக்கெல்லாம் வெள்ளம் வந்துருது. நாங்கள் யாரும் ஏந்துக்கிறதுக்கு இல்லை, உள்ளே படுத்துக்கிட்டு நாங்கள் மாடு கண்ணா மனுஷால மக்களை யாரையும் பார்க்கல, எந்த பொருளையும் எடுக்காத நாங்கள் மட்டும் கிளம்பி போயிட்டுங்க சார். இந்த வெள்ளத்துல உயரத்தில் எங்களை வண்டியில் வச்சுட்டாங்க, ஏற்றிக்கின்னு போனாங்க. நாங்கள் உள்ளே மாட்டிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் மாடு ஓட்டி போனோம். ஒரே ஒரு மாடு வெள்ளத்தில் அடிச்சு போயிடுச்சுங்க. யாரும் வரலங்க சார். இது வரைக்கும் யாரும் ரெஸ்க் எடுக்கல, ஒன்றும் வரல. நீங்க வந்துக்கிறீங்களா இதுதான். ஆனா யாரு வந்தாலும் அப்படியே போயிடுறாங்க. அப்படி எங்களை எதுவும் பார்க்க மாட்டாங்க. சாப்பாடுலாம் இங்கே சாப்பாடு வருதுங்களா? சாப்பாடு இங்க வராது. நாங்களா தெரிஞ்சு அங்க போனா தான் சாப்பாடு ஏனமா பானமா எதுவுமே எடுக்கல. நாங்க காலையில இருந்து சும்மா நம்ம செங்கல் புயல் வந்துச்சு. அது வந்ததுலேருந்து இங்கே ஃபுல்லாக ஒரு 5 அடிக்கு மழை தண்ணி வந்தது. அதுலேருந்து சாப்பாடும் யாருக்கும் கிடையாது. இங்கேருந்து எல்லாரையும் மண்டபத்தில் தான் தங்க வச்சுருந்தேன். மண்டபத்தில் தங்க வச்சு அன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தாங்க. மறுபடியும் வீடு எல்லார் வீட்டையும் எங்கள் தண்ணி பூந்துருச்சு. அதேமாதிரி ஸ்கூல் பசங்களாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூல் பசங்க பேகு, புக்கு எல்லாமே நனைஞ்சிச்சு. அதுலேருந்து இன்னும் பசங்க 2-3 பசங்க உடம்பு சரியாமல் இருக்கே போயிடுச்சு தண்ணியில் நனைஞ்சி.
அவன் என்ன பசங்க அழுகுறாங்கன்னா பேக் வேணும் புக் வேணுன்றாங்க. அன்னையிலேருந்து இப்போ அப்போ வரையும் யாரும் வந்து பார்க்கல கவர்மெண்ட்லேருந்து. தண்ணி இருக்கும்போது பார்த்தா தான் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும். தண்ணி வடிஞ்சிட்டே பார்த்தா தண்ணி இல்லை உங்களுக்கு ஏன் நிவாரணம் இந்த மாதிரி கேள்வி வருது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா இங்கேருந்து தண்ணி வருது அதிகமாக இருக்குது நாங்கள் எப்படி வர்றது அண்ணாண்ட கேட்குறாங்க. அண்ணாண்ட வரதுக்கே யோசிக்கிறாங்களே. அப்போ நாங்கள் தண்ணியில் தானே இருக்கோம். அப்போ நாங்கள் எப்படி என்னாண்டு வருவோம்? சாப்பாடு எதுவும் கிடையாது. அதிகமாக இல்லை. சாப்பாடு வச்சு மோடான இதில் கொடுக்குறாங்க. நிவாரணன்றது தண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க கேட்குறதுக்கு தண்ணியாக இருக்குது நாங்களாம் வர முடியாதுன்ற அது நிவாரணம் கொடுக்காமே இருக்கலாம்ல. நம்ம கொடுக்குறது மேலோட மோட்டான பகுதியில் கொடுத்துட்றாங்க. தண்ணி பக்கமே யாரும் வரமாட்டாங்க. வந்து இது ஒரு அந்த முந்தா நாட்டிலேருந்து நடக்குது. அப்போ மொதல் மழை பெஞ்சு அப்பயே ஊந்து போச்சு அந்த வீடு. உள்ளே போய் நழைய முடியல. சும்மா குடிச்ச சாமி.